வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ, ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல இந்த யங் அதாவது சின்ன சின்ன பசங்க நம்ம புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்போம் இல்லையா? நம்மலாம் என்ன பண்ணலாம்? மாசம் ஒரு ரூ. 1000 ஸ்டாக் மார்க்கெட்ல எடுத்து வைக்க முடியுமா? அப்படின்னு யாரையாவது கேட்டோம்னா, நம்மள என்ன பண்ணுவாங்க? கிண்டலா இதெல்லாம் ஒரு பணம். இத தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டியா? அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரூ. 1000ங்கிறதோ, ரூ. 500ங்கிறதோ நான் எல்லாருக்குமே சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ட சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிங்க. நான் சொல்றதெல்லாம் ஒரு 18 வயசுக்கு மேலேயே நீங்க என்ன பண்ணலாம்னா, தாராளமா ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் என்ன ஆகும்னா, அது மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுத்துரும். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஐடி ஸ்டாக்ஸ்லேருந்து நான் எக்ஸிட் ஆகிடலாமா வேண்டாமா, ஏன்னா ஐடி செக்டார் இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கே அப்படின்னு பல பேருக்கு வந்து ஒரு கலக்கமான சூழ்நிலை இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு கேட்காதீங்க. தேர் ஆர் செவரல் கம்பெனிஸ் ஆர் தேர். ஜீரோதா இருக்கு, அதுக்கப்புறம் க்ரோ இருக்கு, உங்களுக்கு அப்ஸ்டாக் இருக்கு, அப்புறம் எம்ஸ்டாக் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டாப் 10 லிஸ்ட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிறுவனத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? அந்த 1000 rupeesக்கு ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் வாங்குற அளவுக்கு ஏதாவது ஷேர்ஸ் வேணும் இல்லையா? அப்படின்னா என்ன மாதிரியான ஷேர்ஸ் வாங்கலாம்? பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கலாமா அப்படின்லாம் நீங்க போயிடாதீங்க. நல்ல நிறுவனங்கள், நல்ல நிறுவனங்களே நிறைய இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேல இருக்கு. நான் உங்களுக்கு லிஸ்ட்ல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வைக்க போறது என்னன்னா, ரூ. 100 கீழே இருந்து ரூ. 300 வரை 22 நிறுவனங்கள் நான் வச்சிருக்கேன் பாருங்க. அதுல உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, உங்களுக்கு அசோக் லேலண்ட் இருக்கு, டாடா ஸ்டீல்ஸ் இருக்கு, விப்ரோ இருக்கு, பிஹெச்இஎல் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு ரூ. 300 கீழவே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம ரூ. 300 ஒரு ரூ. 500 கிட்ட அந்த ரேஞ்ச் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வைக்கிற ஸ்க்ரீன்ல பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிசி இருக்கு. அதாவது ரூ. 332 ஐடிசி கிடைக்குது, ரூ. 368 என்டிபிசி கிடைக்குது இல்லையா? அடுத்தது பாருங்க, உங்களுக்கு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அது இருக்கு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ். இன்னும் முக்கியமான கம்பெனி டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலே கிடைக்கும் உங்களுக்கு லெஸ் தென் இதில் 500ல. அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களோட மாச சம்பளத்தில் 2 ஷேர் கூட வாங்கலாம். ரைட். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு டார்கெட் அரைவ் பண்ணிக்கணும். ரொம்பலாம் போட்டுக்காதீங்க. ரூ. 1000 ரூ. 2000 மந்த்லி சேவ் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா ஒரு 1 lakh செட் பண்ணுங்க. இந்த 1 lakh நீங்க அச்சீவ் பண்ண எவ்வளவு கடுமையா முயற்சி பண்றீங்கிறதா விஷயம். ஒண்ணுமே இல்லாம 1 lakh அச்சீவ் பண்ண முடியும்னா 1 lakhல இருந்து 1 கோடி அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் 1 lakh தான் உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். நீங்க கத்துக்குங்க. கத்துக்கிற ஸ்டேஜ் தான். தாராளமா நீங்க இதை என்ன பண்ணுங்க, ஒரு 1 lakh டார்கெட் மட்டும் நீங்க செட் பண்ணி மாசம் ரூ. 1000 தான் என்னால எடுத்து வைக்க முடியும், எனக்கு சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கான சில விஷயங்களை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் தான். இந்த பணம் உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய கார்பஸா கிரியேட் ஆயிருக்கும். ஷுவரா சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன அந்த 5 பாயிண்ட்ங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. நீங்க உங்களுக்கான 10 கம்பெனியை முடிவு பண்ணணும். அந்த 10 கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதோட ஷேர் பிரைஸ் கன்சிஸ்டன்ட் growthல இருக்கணும். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடாதான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க பார்த்துக்கிட்டோம். நீங்க வந்து கன்சிஸ்டன்ட் growth இருக்கக்கூடிய கம்பெனியா பார்க்கணும். நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. ஆவரேஜ் பி, எல்லா கம்பெனிக்கும் அதோட பி ஆவரேஜ் பி இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர் ஏர்னிங் பர் ஷேர், எதிர்காலத்தில் இந்த கம்பெனி எவ்வளோ ஏர்னிங் பர் ஷேர் வரும் நெக்ஸ்ட் 5 இயர்ங்கிறத ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்தால் கூட போதும் நமக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் growth வந்து கன்சிஸ்டண்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை 1000 rupeesல ஆரம்பிக்கலாம். எவ்வளோ? வெறும் 1000 rupeesல மந்த் ஆன் மந்த் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஷேர் ப்ரைஸில் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கா, நல்ல கம்பெனியாக இருந்தால் கூட வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ல இந்த மாதிரி ஏதாவது தெரியுதா, இல்லை 5 இயர்ல இந்த மாதிரி ஏதாவது தெரியுதா பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் தெரிஞ்சா கூட ப்ளீஸ் அவாய்ட் இட். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, கன்சிஸ்டண்டாகவும் இருக்கணும், growth நோக்கி நகரணும். அப்போ நான் இந்த ஸ்க்ரீன்ல வச்சிருக்கேன் பாருங்க, இது மாதிரியான நிறுவனமா இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், 10 கம்பெனி செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்க செலக்ட் பண்றதுல இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க என்ன பண்ணணும், இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆவரேஜ் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட் 1 இயரோ இல்லை 2 இயரோ 5 இயரோ நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். 2022ல் ஐடிசிங்கிற கம்பெனியோடைய ஷேர் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 225. வெறும் ரூ. 225 இன்னைக்கு ஷேர் பிரைஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ்க்கு ஏர்னிங் பர் ஷேர் போய் பார்க்கணும் இல்லையா? அது நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காட்டுதுன்னா ரூ. 12.37 காட்டுது. ஷேர் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பி கிடைக்கும். நான் போடுறேன் பாருங்க. அதாவது 225 டிவைடட் பை ரூ. 12.37 ஈக்குவல் டு 18. ஸோ 18ங்கிறது இந்த பி. எப்போ 2022 கதையை சொல்றேன் நான் உங்களுக்கு.
அப்போ இன்னைக்கு இதோட பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11.53. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் சில சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நடந்ததுன்னு நீங்களாம் எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி கூகுள்லையோ ChatGPTல கூட போய் போட்டு பாருங்க. இந்த கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சரில் க்ரோத் இருக்கா, இதெல்லாம் நல்லா வெரிஃபை பண்ணிட்டு கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் ஐடிசி ஹோட்டல் வந்து வெளியே போயிருக்கு, விச் இஸ் ஒன்லி 20 ருபீஸ் தான் இதுலேருந்து வெளியே போனால் அந்த காஸ்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இதோட பி கிட்டத்தட்ட 14ஆவது இருக்கணும், 14ஆவது இருந்திருக்கணும். பட் நவ் இட் இஸ் வெரி லெஸ். எவ்வளோ? 11.5. அதோட கூட இந்த கம்பெனியோடைய ROE செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கணும்? 15க்கு மேலே இருக்கணும். அதாவது புக் வேல்யூலேருந்து அவங்க சம்பாதிக்கிற ஏர்னிங் பர் ஷேருங்கிறது 100 ரூபாய் நம்ம புக் வேல்யூ வச்சிருக்கோம்னா 15 ரூபாவது ஏர்னிங் பர் ஷேர் இருக்கணும் அந்த வருஷம். அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 28 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்க புக் வேல்யூலேருந்து. இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும், அந்த 10 லிஸ்ட்டில் சேர்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கம்பெனியோடைய க்ரோத் ரேட்டு பார்க்கணும் இல்லையா, நான் சொன்னபடி. அப்போ நீங்கள் க்ரோத் பார்க்குறீங்க, நெட் ப்ராஃபிட் பார்த்தா ஒரு கன்சிஸ்டன்டான க்ரோத் வருது ஸ்க்ரீனில். இந்த மாதிரி இருக்குதான்னு 10 வருஷமும் பாருங்க. நான் என்ன சொல்றேன், 5 வருஷம் வச்சிருக்கேன், 10 வருஷமும் பாருங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஆப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும், நீங்க இந்த கம்பெனி எதிர்காலத்தில் எவ்வளோ ஏர்னிங் பர் ஷேர் வருவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் நமக்கு. அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அதோடைய லாஸ்ட் 10 இயர் ரெக்கார்ட்ல இருந்து ஒரு ஐடியாக்கு சொல்றேன், ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். போன 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 20 ரூபாய் ஏர்னிங் பர் ஷேராக கன்வெர்ட் ஆயிருக்கணும். ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட ஒரு 10 ரூபாங்கிறவங்க 20 ரூபா ஆகலைன்னா அந்த கம்பெனி கன்சிடர் பண்ண வேண்டாம் இல்லையா? இப்போ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 40 ரூபா இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இந்த கம்பெனி கிராஜுவலாக க்ரோ ஆகி வந்திருக்கும். இந்த க்ரோத் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். எதிர்காலத்தில் இந்த கம்பெனி இப்போ 40 ரூபா இருக்குன்னா அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் ஆகுது இவங்க போவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் என்ன பண்ணலாம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கலாம். இது அடுத்த 5 வருஷத்தில் 80 ரூபா ஆகுமாங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா. ஆனால் இது வந்து ஐடிசிக்கு சொல்லலை, இது காமனாக இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க ஒரு கம்பெனியை டிசைட் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால். அது 10 ரூபா கம்பெனி இருந்தாலும் சரி, 100 ரூபா கம்பெனி இருந்தாலும் சரி, இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ புரியுதா? இப்போ நம்ம 10 லிஸ்ட்டில் சேர்த்தக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய அந்த 1000 ரூபாயில் என்ன பண்ணலாம். இப்போ நீங்கள் அசோக் லைலண்ட் வாங்கினா வெறும் 200 ரூபா தான், டாடா மோட்டார்ஸ் வாங்கினா வெறும் 400 ரூபாய் 480 ரூபாயில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மாதம் மாதமே உங்களுடைய கன்சிடரேஷனை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகலாம். எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் 1 லேக்குக்கு தான் வேலை செய்யறதான்னு நினைக்கிறீங்க, இந்த 1 லேக்கில் நீங்கள் கற்றுக்கிற விஷயம் தான் அடுத்த 1 கோடிக்கான டார்கெட்டாக மாறும். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணாதவங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், எஸ் லைக் பண்ணணும். இந்த ஒரு லைக்குக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். சரியா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுக்கறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மேலே வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.